அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது, இந்த மனதை எப்படி கடவுளுடன் எப்படி செலுத்துறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்ப்போம். ஒரு சில கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். அதாவது, களங்கமற்ற பக்தியை மேற்கொண்டு மனப்பூர்வமாக தியானிப்பவர்களுக்கு பரபிரம்மம் தானாகவே விளங்கும். பக்தியின் சொரூபம் இன்னதென்று விளங்காதவர்களுக்கு இன்னதான் பக்தி என்று அறியாதவர்களுக்கும் இன்னதான் பக்தி என்று சந்தேகிப்பவர்களுக்கும் சூக்குமமாய் 4 வழிகள் உண்டு. அவை உலக இன்பங்கள் சுகங்கள் அல்ல. அதாவது சுகமானவை அல்ல. உலக இன்பங்கள் சுகமானவை அல்ல, நிரந்தரமானவை அல்ல. ஆகையால் உலகில் ஆசை, இச்சை தரக்கூடிய வஸ்துக்களை நிராகரிக்கவும். அடுத்து, நித்திய பொருள் எது என்றும் அனித்திய பொருள் எது என்றும் தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும். கண்களால் கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய். தீர விசாரித்து அறிவதே மெய் என்ற வாக்கினை உணர்ந்து அனித்தியமான தேவையில்லாத எல்லா ஆபாசங்களையும் விலக்கிவிட்டால் மீதி இருப்பதுதான் நித்திய பொருளாகும். உதாரணமாக, பழுதை கண்ட பாம்பு என்று பயந்து ஒருவன் தூரத்தில் நின்று கொண்டிருந்தான். பிறகு விசாரணை செய்ய அருகில் பார்க்கும் பொழுது நிஜமாகவே பழுதுதான் என்று தெரிந்தது. இவ்விதம் விசாரணையில் பழுதை என்னும் உண்மை வஸ்துவை மறைத்து தன் கண்ணுக்கு பாம்பாகிய காண்பித்த மாயையை விரட்டிவிட வேண்டும். வெயிற்காலத்தில் தூர பார்வைக்கு ஒரு பாலைவன நீரில் அலை போல் காணப்படும். விசாரித்து அறிந்தபோது அங்கே அது உண்மையான பாலைவனம்தான், தண்ணீரில் அலை அல்ல என்று தெளிந்தது போல மாயை, சந்தேகம் இவைகளை மனதில் வைத்து கொண்டு அதுதான் நிஜம் என்று எண்ணிவிடாமல் நிஜ பொருளை, உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே உலகில் உண்மையான வஸ்து எதுவோ அதை கண்டு அதையே தியானிக்க வேண்டும். ஒருவன் நன்கு உறங்கும்போது மற்றொருவன் அவன் பெயரை சொல்லி பலதரம் கூப்பிட்டாலும் ஏன் என்று பதில் கிடைப்பதில்லை. ஏனென்றால் தூங்குகிறவனது மனது லயப்பட்டு வெளி விவகாரங்களில் செல்லவில்லை. அதனால் கூப்பிடுகிற சத்தம் அவன் காதில் விழவில்லை. அல்லது ஒருவன் வேறொரு விஷயத்தில் தீவிரமாக ஆழ்ந்து அதில் கவனத்துடன் இருக்கும்போது கூட யார் கூப்பிட்டாலும் அது அவன் காதில் விழாது. இவ்வாறாக பஞ்ச இந்திரியங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவிகள் அடக்கிய மனதை மாத்திரம் பரபிரம்மத்திடம் செலுத்திவிடுவது சத்தியமானது என்று தெரிகிறதல்லவா? இவ்விதம் லயப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட மனதை தீர விசாரித்து தள்ளப்பட்ட அநித்திய பொருட்களை தவிர்த்து நித்திய பொருளிடத்தில் மட்டுமே வைக்க வேண்டும். முடிவாக மனதானது உலக விவகாரங்களிலும் உலக இன்பங்களிலும் பிரவிக்காமல் ஏன், ஆம் என்ற பதில் அற்று போகும்படியான நிலை அடைந்து நித்திய பொருளோடு ஐக்கியமடைதல் வேண்டும். அப்போது பரபிரம்மம் தேஜாமயமாக விளங்கும். இதை படிப்பவர்களுக்கு இவ்வித பரபிரம்மத்தை கண்டுகொண்டு ஜீவ முக்தர்களாக கடவார்கள். இதுதான் அந்த மாயைதான், ஆசைதான் மாயை உண்டாக்குது. மாயை தான் ஆணவத்தை உண்டாக்குது. சரிங்களா? இந்த மாயை என்ற ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, அதான் ஒரு கதை வரும் பாருங்கள். இந்த கிருஷ்ணரும் நாரதரும் ஒரு காட்டில் பேசிட்டு போனாங்க. அப்படி பேசிட்டு போகும்போது என்ன ஆனிச்சுன்னா, கிருஷ்ணர் தாகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு நாரதர்கிட்ட சொன்னார். அந்த நாரதர் என்ன பண்ணார், உடனே தண்ணி எடுக்கிறதுக்காண்டி குளத்துக்கு போனார். குளத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அழகான ஒரு பெண்மணியை பார்த்துட்டு அங்கேருந்து மயங்கிட்டார். அப்போ அவங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போக்கி குழந்தைங்களோட எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அங்கேனே ஒரு குடிசை அமைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு வெள்ளம் வந்துருச்சு. அவர் குடிசையெல்லாம் போட்டு அங்கே வாழும்போது ஒரு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது. அப்போக்கி நாரதர் பெருமான் என்ன சொன்னார், கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணா என்று சொன்னோடனே டக்குன்னு அந்த மாயை விலகியதாகவும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது மாயையின் குறிப்புக்காக சொல்கிற ஒரு கதை. ஏன்னா மாயை எப்படியெல்லாம் டாமினேட் பண்ணும், ஒரு பணத்து அளவிலையும் சரி, பொருள் அளவிலையும் சரி, ஒரு இச்சை அளவிலும் சரி. இப்போ நார்மலாக நம்ம பசிக்காமல் இருக்கும், நம்ம ஏதாச்சும் சாப்பிடுவோம். அது மாயை, அது மனதால் தூண்டப்படும் மாயை ஆகும்.
இதை நன்றாக கவனித்து கூர்ந்து கவனித்து நீங்கள் அடுத்தடுத்த விழிப்புணர்வுடன் இருந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏதேனும் தலைப்புகளோ ஏதேனும் சந்தேகங்களோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.